ஹலோ காய்ஸ், இந்த வீடியோவில் நம்ம நர்வ் ஃபைபர் கிளாஸிஃபிகேஷனை பற்றி பார்க்க போகிறோம். அதாவது ஒரு நர்வ் ஃபைபரை நம்ம எந்தெந்த வகையெல்லாம் பிரிக்கலாம், எப்படிலாம் பிரிக்கலாம் அப்படிங்கிறத பற்றி டீட்டெயிலாக பார்ப்போம். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம என்ன சிஸ்டம் பார்க்க போகிறோன்னா எர்லாங்கர் அண்ட் கிளாசர் கிளாஸிஃபிகேஷன் சிஸ்டம் பார்க்க போகிறோம். ஸோ இவங்க ரெண்டு பேரும் எப்படி பிரிச்சிருக்காங்க அப்படின்னா ஏபிசி அப்படின்னு மூணாக பிரிச்சிருக்காங்க. அந்த ஏக்குள்ளேயே ஏ ஆல்ஃபா, ஏ பீட்டா, ஏ காமா, ஏ டெல்டா அப்படின்னு அந்த ஏவையே நாலாக பிரிச்சிருக்காங்க. ஸோ இது எந்தெந்த ஆஸ்பெக்ட்ஸில் இத்தனையாக பிரிச்சிருக்காங்க அப்படின்னு ஒவ்வொரு ஆஸ்பெக்டையும் அதுக்குள்ள உண்டான டிஃப்ரென்ஸையும் டீட்டெயிலாக பார்ப்போம். ஸோ ஃபர்ஸ்ட் அவங்க மேஜராக எடுத்துக்கிட்ட பாயிண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மைலினேஷன். ஸோ மைலின் அப்படின்னா இந்த ஆக்ஸானில் மைலின் ஷீத் இருக்குது பார்த்தீங்களா, இந்த மைலினேட் ஆகிருக்கா ஆகலையாங்கிறத பொறுத்து பிரிச்சிருக்காங்க. இப்போ இதில் ஏ ஆல்ஃபா, ஏ பீட்டா, ஏ காமா, ஏ டெல்டா அண்ட் பி இது அஞ்சுமே தே ஆர் மைலினேட்டட். வேரஸ் இந்த சி மட்டும்தான் அன்மைலினேட்டட். ஓகே, மைலினேஷனை வச்சு பிரித்தாலே இது அஞ்சு இதுவுமே காமனாக இருக்குது. அப்போ அந்த அஞ்சுதுக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம அடுத்த கேரக்டரிஸ்டிக்கை பார்க்கணும். தட் இஸ் ஃபைபர் டயாமீட்டர், அந்த நர்வ் ஃபைபரோட திக்னஸ். ஸோ இப்படி இருக்குங்களா, இந்த திக்னஸ் எவ்வளோ இருக்குது அப்படின்னு பார்க்குறோம். ஸோ இந்த எந்த ஆர்டரில் வருதுன்னா ஏ ஆல்ஃபா ஹேஸ் த மேக்ஸிமம் திக்னஸ், அதுக்கப்புறம் அப்படியே திக்னஸ் குறைஞ்சிட்டே வருது. உங்களுக்கு சிங்கிறது இல்லை வெரி மினிமல் திக்னஸ். ஸோ இந்த மாதிரி ஒரு பேட்டர்ன் ஃபார்ம் ஆகுது, டிக்ரீசிங் ஆர்டர். ஸோ விச் ஹஸ் த மேக்ஸிமம் ஃபைபர் டயாமீட்டர் ஃபைபர் திக்னஸ்னால் ஏ ஆல்ஃபா, மினிமம் திக்னஸ் அப்படின்னா சி. ஓகே, இது ரெண்டு தான் வித்தியாசமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அதான் இல்லை. மூணாவது ஒன்று இருக்குது, தட் இஸ் கண்டக்ஷன் வெலாசிட்டி. ஸோ இப்போ கண்டக்ஷன்னா இந்த நர்வ்லேருந்து கண்டக்டாக அந்த வெலாசிட்டி, அந்த ஸ்பீட். இப்போ ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்னென்னா மைலின் இருந்தது அப்படின்னா ஈஸியாக ஃபாஸ்ட்டாக ஜம்ப் ஆகி ஃபாஸ்ட்டாக கனெக்ட் ஆகிடும். ஸோ மைலின் இருந்தால் ஃபாஸ்ட்டாக கனெக்ட் ஆகும். இப்போ அஞ்சு இதுக்கும் மைலின் இருக்குது. அப்போ அதில் எது ஃபாஸ்ட்டாக கனெக்ட் ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஏ ஆல்ஃபா. ஏன்னா இட் ஹாஸ் த ஃபாஸ்டஸ்ட் கிரேட்டர் திக்னஸும் இருக்குது, மைலினும் இருக்குது. ஸோ இதில் ஃபாஸ்ட்டாக கனெக்ட் ஆகிடும். அண்ட் ஏ பீட்டில் கொஞ்சம் ஸ்லோவாக கனெக்ட் ஆகும். அதுக்கப்புறம் அப்படியே ஸ்லோவாக கனெக்ட் ஆகிட்டு வரும். அண்ட் சி ஹாஸ் த லீஸ்ட் கண்டக்ஷன் வெலாசிட்டி. ஸோ இங்கேயும் திக்னஸ் மாதிரியே நமக்கு குறைஞ்சிட்டு வருது கீழே. ஓகே, வேறு ஏதாச்சும் இருக்கான்னு கேட்டிங்கன்னா இருக்குது. தட் இஸ் ஸ்பைக் டியூரேஷன். ஸ்பைக் டியூரேஷனாக எதோட ஸ்பைக்கு சொல்கிறாங்க அப்படின்னா ஸ்பைக் ஆஃப் த ஆக்ஷன் பொட்டன்ஷியல். ஸோ இப்போ ஒரு ஆக்ஷன் பொட்டன்ஷியல் ஜென்ரேட் ஆகுது அப்படின்னா நம்ம ஏ ஆல்ஃபாவில் முன்னாடியே பார்த்த மாதிரி அதில் ஸ்பீடாக கனெக்ட் ஆகிடும். ஸோ ஆக்ஷன் பொட்டன்ஷியல் ஸ்பீடாக நடந்துடும். இப்படி இருக்கும் அதோட ஸ்பைக். வேறு சி எடுத்துக்கிட்டிங்கன்னா நமக்கு ஸ்லோவாக கனெக்ட் ஆகுது. ஸோ ஆக்ஷன் பொட்டன்ஷியல் வரதே ஸ்லோவாக இருக்கும். ஸோ ஸ்பைக் டியூரேஷன் அப்படின்னா இந்த டியூரேஷனை பார்க்கணும் நம்ம. தட் டியூரேஷன் வில் பி ஸ்லோவஸ்ட் இன் ஏ ஆல்ஃபா. வேரஸ் இட் வில் பி ஸ்லோவஸ்ட்னு சொல்வதோட ஸ்மாலஸ்ட் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா டியூரேஷன் தானே பார்க்குறோம். ஸோ ஸ்மாலஸ்ட் இன் ஏ ஆல்ஃபா, வேரஸ் இட் வில் பி லாங்கஸ்ட் இன் சி. ஏன்னா ஸ்லோவாக கனெக்ட் ஆகுது. ஸோ இதெல்லாம் தான் நம்ம பேசிக்காக பார்க்குறது. இப்போ இந்த ஃபீச்சர்லாம் வச்சு பிரிஞ்சிருக்கு. ஏன் இப்படி ஒவ்வொன்றும் பிரிஞ்சிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிகாஸ் தே ஆல் ஹேவ் டிஃப்ரெண்ட் செட் ஆஃப் ஃபங்க்ஷன். ஸோ ஒவ்வொரு இதுக்கும் ஒவ்வொரு ஃபங்க்ஷன் இருக்குது. அது என்னென்னு டீட்டெயிலாக பார்ப்போம். இந்த ஏ ஆல்ஃபா இருக்குது பார்த்தீங்களா. ஸோ ஜென்ரலாக மேஜராக பார்த்திங்கன்னா ரெண்டு ஃபங்க்ஷன் இருக்குது. ஒன்று மோட்டார், இன்னொன்று சென்சரி. அதில் எது மோட்டார், எந்தெந்த காம்பனன்ட் சென்சரி அப்படிங்கிறத டீட்டெயிலாக பார்ப்போம். இந்த ஏ ஆல்ஃபா தான் இருக்கிறதுலே திக்கஸ்ட்னு பார்த்தோம். ஸோ அதனால் அதுக்கு ரெண்டு ஃபங்க்ஷனும் இருக்குது. மோட்டாரில் என்ன பண்ணுது, உங்களுக்கு ஸ்கெலிட்டல் மசில் கான்ட்ராக்ஷன்லாம் இருக்குது பார்த்தீங்களா. ஸோ ஸ்கெலிட்டல் மசிலில் அது போய் ஆக்டிவேட் பண்ணி அந்த மோட்டார் ஃபங்க்ஷனும் பண்ணுது. அதே மாதிரி உங்களுக்கு சென்சரியாக என்ன ஃபங்க்ஷன் பண்ணுதுன்னா இந்த ஜாயின்ட்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, அந்த ஜாயின்ட்ஸ்லாம் எப்படி இருக்குது, ஃப்ளெக்ஷனில் இருக்கா, எக்ஸ்டென்ஷனில் இருக்கா அப்படின்னு ஒவ்வொரு டைமும் பார்த்து பிரெயின்கிட்ட சொல்லும். அது பேர் தான் ஜாயிண்ட் சென்ஸ். அதோட இன்னொரு பேர் தே கால் இட் ப்ராப்ரியோசெப்ஷன். இந்த ரெண்டு வேலையும் ஏ ஆல்ஃபா பார்க்குது. ஓகே, இப்போ ஏ பீட்டா. இந்த ஏ பீட்டா என்ன வேலை பார்க்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா இட் ஒன்லி கேரி சென்சேஷன். அதுக்கு மோட்டார் எஃபெக்ட் கிடையாது. ஸோ எந்த சென்சேஷன் கேரி பண்ணுதுன்னா டச் அண்ட் ப்ரெஷர். நம்ம தொடுறதோ இல்லை ப்ரெஷர் கொடுக்குறதோ இந்த ஏ பீட்டா மூலியமாக போகும். இப்போ ஏ காமா மூணாவது. இது என்ன பண்ணுதுன்னா இட் இஸ் ஒன்லி பியூர்லி மோட்டார். ஸோ திஸ் இஸ் மோட்டார் டு மசில் ஸ்பிண்டில். மசில் ஸ்பிண்டில் அப்படின்னு ஒரு காம்ப்ளெக்ஸ் இருக்கும். அதை பற்றி நம்ம டீட்டெயிலாக இன்னொரு வீடியோவில் பார்ப்போம். அந்த மசிலுக்கு மோட்டார் காம்பனன்ட் கொடுக்குறது ஏ காமா ஃபைபர்ஸ். தென் ஏ டெல்டா ஃபைபர்ஸ். இந்த ஏ டெல்டா பார்த்திங்கன்னா தட் இஸ் பியூர்லி சென்சரி. இது என்ன சென்சேஷன் கொடுக்கும்னா ஃபாஸ்ட் பெயின். அதாவது இப்போ ஒரு இடத்துல கையில் குத்திக்கிட்டீங்க அப்படின்னா உடனே அந்த இடம் சுள்ளுன்னு வலிக்கும். அதான் ஃபாஸ்ட் பெயின். அதே ஒரு மணி நேரம் கழிச்சும் அந்த இடத்துல வலிக்கும். அது ஸ்லோ பெயின் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ குத்துனோனே வலிக்கிறது தட் இஸ் ஃபாஸ்ட் பெயின், தட் இஸ் மீடியேட் பை ஏ டெல்டா. வேரஸ் ஒரு மணி நேரம் கழிச்சும் அந்த பெயின் இருந்துகிட்டு இருக்கு பார்த்தீங்களா, ஒரு டல் ஏக்கிங் பெயின், தட் இஸ் கால் ஸ்லோ பெயின். தட் இஸ் மீடியேட்டட் பை சி டைப் சி ஃபைபர்ஸ். முன்னாடியே பார்த்தோம் டைப் சி கண்டக்ஷன் வெலாசிட்டி ஸ்லோன்னு பார்த்தோமா. ஸ்லோவாக இருக்கிறதுனால ஸ்லோ பெயின் லேட்டாக வருது. இது ஃபாஸ்ட்டாக இருக்கிறதுனால ஃபாஸ்ட் பெயின்.
பெயினை மட்டும்தான் இது ரெண்டும் பண்ணுது அப்படின்னு கேட்டால் இல்லை, டெம்பரேச்சரும் பண்ணுது. உங்களுக்கு ஏ டெல்டா என்ன டெம்பரேச்சர் பண்ணுதுன்னா கோல்டு டெம்பரேச்சரை கேரி பண்ணுது. வேறஸ் இந்த சி ஃபைபர்ஸ் இட் கேரிஸ் போத் கோல்ட் அண்ட் வார்ம், ரெண்டு டெம்பரேச்சரும் கேரி பண்ணும். தட் இஸ் சி ஃபைபர்ஸ். ஓகே, ஏ டெல்டா அவ்வளோதான். இப்போ பி அப்படின்னு ஒன்று இருக்குது. நம்ம இது வரைக்கும் நம்ம பார்த்தது எல்லாமே மோட்டார் சிஸ்டம் அண்ட் சென்சரி சிஸ்டம் பார்த்தோம். இது இல்லாமல் அட்டானமிக் நர்வஸ் சிஸ்டம்னு ஒன்று இருக்குது. அதில் ப்ரீ கேங்க்லியோனிக், போஸ்ட் கேங்க்லியோனிக் அப்படின்னு ரெண்டு விதமான ஃபைபர்ஸ் இருக்குது. அதில் ப்ரீ கேங்க்லியோனிக் ஃபைபர்ஸ் ஆஃப் அட்டானமிக் சிஸ்டம் இஸ் கேரிட் பை type B fibers, whereas post-ganglionic autonomic fibers is carried by type C. ஸோ இதுதான் பேசிக் ஃபங்க்ஷன். இந்த ஒவ்வொரு ஃபங்க்ஷனை வச்சு நம்ம என்னென்ன மாடிஃபை பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கேட் கண்ட்ரோல் தியரி ஆஃப் பெயின் அப்படின்னு ஒன்று இருக்குது. அதில் என்ன சொல்கிறாங்கன்னா, இப்போ ஒரு பெயின் இருந்துச்சு அப்படின்னா இட் வில் பி கேரிங் பை டைப் சி ஆர் ஏ டெல்டா. அந்த டைமில் நம்ம மசாஜ் பண்ணால் நமக்கு அந்த பெயின் குறையுது. ஏன் அப்படின்னா அதான் கேட் கண்ட்ரோல் தியரி ஆஃப் பெயின். இந்த பர்டிகுலர் தியரியை வச்சு தான் அது ரிவால்வ் ஆகுது, இந்த கேரக்டரிஸ்டிக்ஸ் வச்சு தான். அதுக்குன்னு தனி வீடியோ நம்ம சேனல் ஒன்று இருக்குது, அதுக்கான லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. அதை பார்க்கலன்னா மறக்காமல் பார்த்துருங்க. ஸோ வித் ஆல் திஸ் ஃபங்க்ஷன்ஸ் இப்போ நம்ம இன்னொரு இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்டை பார்க்க போகிறோம், அதுதான் சென்சிட்டிவிட்டி. அதாவது எந்தெந்த ஃபைபர்ஸ் எந்தெந்த கட்டத்தில் எது ஜாஸ்தியாக சென்சிட்டிவாக இருக்குது அப்படின்னு ஒரு கான்செப்ட் இருக்குது. அதில் ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது ப்ரெஷர். அதாவது ஒரு ப்ரெஷர் ரொம்ப நேரம் கொடுத்தோன்னு வச்சுக்கோங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இது சரடினரி பால்சியோட ஒரு பிக்சர். அந்த கையில் ஒரு ப்ரெஷர் நிறையா நேரம் கொடுக்குறாங்க. கொடுக்குறப்ப நமக்கு எந்த ஃபைபர் ஃபஸ்ட்டு லூஸ் ஆகும், அதாவது ஃபஸ்ட்டு எந்த ஃபைபர் அஃபெக்ட் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏ, அதுக்கப்புறம் பி, அதுக்கப்புறம் சி, இந்த ஆர்டரில் ஆகும். ஸோ சென்சிட்டிவிட்டி டு ப்ரெஷர்னு பார்த்தீங்கன்னா ஏ கிரேட்டர் தென் பி கிரேட்டர் தென் சி. வேறு இன்னொன்று என்னென்னா ஹைபாக்சியா. இப்போ திடீர்னு பாடியில் ஆக்சிஜன் கம்மி ஆகிட்டு அப்படின்னா நர்வ் ஃபைபர்ஸ்க்கும் போகிற ஆக்சிஜன் கம்மி ஆகிடும். அப்போ எது மோர் சசப்டபிள் டு ஹைபாக்சியா அப்படின்னு கேட்டிங்கன்னா இதுக்கான ஆன்சர் பி தான் மோர் சசப்டபிள். பி கிரேட்டர் தென் ஏ கிரேட்டர் தென் சி. ஸோ இது ரெண்டுமே நீங்கள் மறந்துடாதீங்க. ப்ரெஷர் சசப்டபிலிட்டி ஏ மோர் தென் பி மோர் தென் சி, ஹைபாக்சியா பி மோர் தென் ஏ மோர் தென் சி. இப்போ இந்த ஒரு பிக்சரில் எல்லாத்தையும் சமரைஸ் பண்ணியிருக்கோம். இதை வேணால் ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க. இதில் பார்த்துக்கிட்டிங்கன்னா ஒன்றும் இல்லை, மொதல் 5 மைலினேட்டட், சி மட்டும் அன்மைலினேட்டட் அப்படின்னு கொடுத்துருக்கோம். அடுத்து ஃபைபர் டயமீட்டர் நம்ம முன்னாடி அதிகம் கம்மின்னு பார்த்துட்டு இருந்தோம். இப்போ என்ன பண்ணுறோம், வேல்யூஸோடு பார்க்குறோம், மேலேருந்து கீழே கம்மியாகுது அப்படின்னு பார்க்குறோம். கண்டக்ஷன் வெலாசிட்டி அதேமாரி குறைஞ்சிட்டே வருது. ஏ ஆல்ஃபாவில் ஜாஸ்தி, தென் சியில் உங்களுக்கு கம்மி. வேறு ஸ்பைக் டியூரேஷன் மட்டும் ஆப்போசிட்டாக இருக்குது. அதில் என்னென்னா சிக்கு ஜாஸ்தி, வேறு ஏ ஆல்ஃபாக்கு கம்மி. அப்படி ஒரு பேட்டர்னில் இருக்குது, இந்த வேல்யூஸ் இருக்குது. தென் ஃபங்க்ஷன்ஸ் பார்த்துக்கிட்டிங்கன்னா க்ரீன் கலரில் கொடுத்துருக்கு ஃபுல்லாக சென்சரி, ரெட் கலரில் கொடுத்துருக்கு ஃபுல்லாக மோட்டார். ஸோ ஏ ஆல்ஃபாக்கு இட் ஹாஸ் போத் சென்சரி அண்ட் மோட்டார். தட் இஸ் சென்சரி பார்ட் இஸ் ப்ராப்ரிசெப்ஷன், மோட்டார் பார்ட் இஸ் சொமேட்டிக் மோட்டார் காம்பனன்ட். ஏ பீட்டா இஸ் அ பியூர்லி சென்சரி, அதாவது டச் சென்சேஷன் மட்டும்தான் இருக்கும். ஏ காமா இஸ் அ பியூர்லி மோட்டார் டு மசில் ஸ்பெண்டில். வேறஸ் ஏ டெல்டா இஸ் அ பியூர் சென்சரி, ஃபாஸ்ட் பெயின் கேரி பண்ணுது அண்ட் கோல்ட் டெம்பரேச்சர். ஆன் த கான்ட்ரரி சி வந்து ஸ்லோ பெயின் கேரி பண்ணுது அண்ட் ஆல்சோ போத் கோல்ட் அண்ட் வார்ம் டெம்பரேச்சர். தென் பி ஃபைபர்ஸ் பார்த்துக்கிட்டிங்கன்னா ப்ரீ கேங்க்லியோனிக் அட்டானமிக், சி பார்த்தீங்கன்னா போஸ்ட் கேங்க்லியோனிக் அட்டானமிக். இப்போ நம்ம இன்னொரு சின்ன கிளாசிஃபிகேஷனை பற்றி ஒரு டாபிக் மட்டும் பார்த்துருவோம், தட் இஸ் லாய்ட் ஹண்ட் கிளாசிஃபிகேஷன். இவங்க என்ன கிளாஸிஃபை பண்ணியிருக்காங்கன்னா தேர் கிளாஸிஃபைங் ஒன்லி த சென்சரி சிஸ்டம் இருக்குது பார்த்தீங்களா, சென்சரி நியூரான் நர்வ், அந்த நர்வ் ஃபைபர்ஸை மட்டும் ஒரு 4 நியூமெரிக்கல் கிளாஸிஃபை பண்ணியிருக்காங்க, ரோமன் நம்பர் 1, 2, 3, 4 அப்படின்னு. ஸோ இதில் எது சென்சரி அப்படின்னா இந்த க்ரீன் கலரில் இருக்குது பார்த்தீங்களா, ஏ ஆல்ஃபா, ஏ பீட்டா, ஏ டெல்டா அண்ட் சி. இது 4த்தையுமே அப்படியே 1, 2, 3, 4 அப்படின்னு கிளாஸிஃபை பண்ணியிருக்காங்க. ஸோ 1 அப்படி கரஸ்பாண்ட்ஸ் டு ஏ ஆல்ஃபா, 2 கரஸ்பாண்ட்ஸ் டு ஏ பீட்டா, 3 கரஸ்பாண்ட்ஸ் டு ஏ டெல்டா அண்ட் 4 கரஸ்பாண்ட் டு சி அப்படின்னு. இதை 1 வந்து 1A 1B அப்படின்னு 2 பிரிச்சிருக்காங்க. திஸ் இஸ் நாட் ஆஃப் மச் இம்பார்ட்டன்ஸ், ஜஸ்ட் பேசிக் நாலேஜ் அபவுட் லாய்ட் ஹண்ட் கிளாஸிஃபிகேஷன் இஸ் எனஃப். ஸோ திஸ் இஸ் ஆல் அபவுட் எர்லாங்கர் அண்ட் காசர் கிளாஸிஃபிகேஷன். தேங்க்யூ.